3வது வசனம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? நல்லா கவனிங்க. அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல நான் சொல்றேன், நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொன்னேன்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் பாக்கியங்களும் என்ன? அவருடைய கிருபை, பலன், பாதுகாப்பு, சுகம், ஜீவன், நன்மை, மகிமை, வெற்றி, ஆசீர்வாதம், ஆறுதல், சமாதானம், இளைப்பாறுதல், உயர்வு, பரிசுத்தம், நித்திய ஜீவன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இதெல்லாம் அவர் நம்மளோடு இருப்பதினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், பாக்கியங்கள். அதுக்காக தானே ஆண்டவர் இருக்கிறார். வேற எதுக்காக இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். போதுங்க. நல்லா கவனிங்க. நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஏன் உன் கூட நான் இருக்கணும்? ஆண்டவர் பவுலை பார்த்து, நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஏன் நான் உன் கூட இருக்கணும் தெரியுமா? உனக்கு யாருமே தீங்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறேன்னா, நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கணும், நான் ஏன் ஆண்டவரை துதிக்கணும், நான் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நான் தேவனுக்கு ஏன் ஊழியம் செய்யணும், அதனால என்ன ஆசீர்வாதம்? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் சொல்றாருல, என்ன சொல்றாரு? ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உண்மையில என்ன பண்ண முடியாது, கையை போட முடியாது. ஆனால் தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது ஒரு பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை, மேன்மை. ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னா நமக்கு எல்லாரும் தீங்குமே செய்ய முடியுமே, தீமை நம்மை அழித்து விடுமே. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என்னாகமம் 22வது அதிகாரம் 20வது வசனம். என்னாகமம் 22:20. இரவிலே தேவன் பிலியாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடே கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த பிலியாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியானவன், அவனுடைய மேன்மை என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் யாரை சபிக்கிறாங்களோ அவன் சாபம் ஆயிடுவாங்களாம், அவன் யாரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதம் ஆயிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொண்டவன் இந்த பிலியாம். இதை அறிந்திருந்த பாலாக் என்கிற ராஜா, மோவாப்பின் ராஜா, அவன் கிட்ட போறான், பிலியாம் கிட்ட போறான், போய் சொல்றான், ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் வருகிறது, அவர்களை நீ சபிக்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எனக்கு தெரியும், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் அதுவும் எனக்கு தெரியும், ஆனால் நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பது எனக்கு தெரியும், அதனால நீ என்ன பண்ண, வா, அதனால நீ வா. பாருங்க, நடக்கும்பொழுது இதெல்லாம் இந்த சம்பாஷணைகள்லாம் நடக்கிறது. அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. யாருக்கு? பிலியாம். சரி, ஆண்டவரிடத்துல கேட்டுடலாம். கர்த்தர் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு அவங்ககிட்ட, பிலியாம் கிட்ட? வாசிங்க அந்த வசனத்தை, திரும்ப வாசிங்க. இரவிலே தேவன் பிலியாமிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால், அந்த மனிதன் உன்னை கூப்பிட வந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, எழுந்து அவர்களோட கூட போ போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். நான் உனக்கு சொல்றத மாத்திரம் என்ன பண்ணோம்? நல்லா கவனிங்க. உடனே பிலியாமுக்கு ஆச்சரியம்.
எதுக்கு இவர் வந்து என்கிட்ட பேசினாரு? கர்த்தர் ஏன் என்னோட பேசுறாரு? தேவாதி தேவன் என்னோட கூட ஏன் இந்த காரியத்தை வெளிப்படுத்துற? அப்பத்தான் உணர்ந்து கொண்டான், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவருடைய தேவன் அவருடைய ஜெய கம்பீரம் என்பதை அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. நான் போகிறது பாலா கூப்பிட்டதுனால போறேன், ஆனா தேவனாகிய கர்த்தர் வந்து என்னோட கூட பேசுகிறாரே. இங்க கவனிங்கம்மா, நல்ல கவனி. அப்போ உணர்கிறான், தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வந்து நிற்கிறார் என்று சொல்லி, ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறதுனாலே என்பதை அவன் தெளிவாக புரிந்துட்டான். திருப்பி போகிறதுனால அவன் எழுந்து புறப்படுறான். அவனுடைய யோசனை என்ன, எப்படி மாறுச்சுன்னு தெரியல. திரும்பி ஆண்டவருக்கு என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? வாசிக்கலாம். 23வது வசனத்தை வாசிங்க. அதுல கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 22வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? என்னாகும் 22வது அதிகாரம் 8வது வசனம். அதில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. 22வது வசனத்தில் 22 வாசிங்க. அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். இங்க கவனிங்க, ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டார். ஏன் ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக அங்கே நிற்கிறாருன்னு சொன்னால், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறவர், அவர்களுடைய ஜெயகம்பீரம் அவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நமக்கு நடக்கும். நமக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, தீமை செய்ய முடியாது. அவன் போகிறதுனால ஆண்டவர் கோபம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கு எதிராளியாக போகிறாருங்க? பிலேயாமுக்கு எதிராளியாக போகிறாரு. உருவின பட்டயத்தை என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த பிலேயாமில் பார்க்க முடியல, அந்த கழுதையால் என்ன பண்ணுங்க பார்க்க முடிகிறது. அவன் கழுதை மேலே ஏறி உட்காந்தா அந்த கழுதை என்ன பண்ணல, அவனை என்ன பண்ணல, கொண்டு போக முடியல. இந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. அவனை என்ன பண்ண, இந்த செவுத்தோடு அப்படியே நசுக்கி. ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதினால தான் இப்படிப்பட்ட மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இவன் போய் ஏதாவது அங்க ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் சொல்லிவிட்டா, தம்முடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சொல்ல மாட்டான், சாபத்தை சொல்லிவிட்டா பிள்ளைகள் என்ன ஆவாங்க, சபிக்கப்படுவார்களே. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது வந்து மேன்மையிலும் மேன்மை, ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வாதம். புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் வாசிங்க. என்ன ஆகுமோ 22:30 வாசிங்க. கழுதை பிலேயாமனை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்படியே அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, கழுதை பார்த்த அதே தேவ தூதரை தேவன் யார் பார்க்கும்படி செய்தார்? பிலேயாம் பார்க்கும்படி. உருவின பட்டயம் இருக்குது. யாருக்காக? 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 தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்காகத்தான். ஹல்லேலூயா. நமக்காகத்தான். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் தான் இப்படிலாம் நடக்கும். நம்மோடு கூட இல்லைன்னா நடக்காது. கவனிங்க, நல்லா கவனிங்க. இதை நல்லா உணர்ந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவன் என்ன அறிக்கை பண்ணுறான். என்ன அறிக்கை பண்ணுறான்னா, என்னாகும் 23:21 வசனத்தை வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. முதல்ல யார பார்த்துட்டான் பிலேயாம்? சொல்லுங்க. தேவனை பார்த்துட்டான், தேவ தூதனானவரை பார்த்துட்டான். உருவின பட்டயத்தை வச்சுட்டு நிற்கிற தேவ தூதனானவரை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? நம்ம சபிக்கக்கூடாது.
பாலா கேட்குறான், ஏன் சபிக்க மாட்டுகிற? நீ சபிச்சா சாபம் ஆயிடுவார்கள், ஏன் சபிக்க மாட்டுகிற? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், தெளிவான ஒரு உண்மையை அவன் சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான் பாருங்க, கர்த்தர் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்களா அவர்களோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், சத்தமா சொல்லி பாருங்க, அவர்களோடு இருக்கிறார். அப்புறம் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்பா சாபம் கொடுக்க மாட்டேங்கிற? என்னால சபிக்க முடியாது. என்னால ஏன் சபிக்க முடியாது? ஏன் தீங்கு செய்ய முடியாது? ஏன் அழிக்க முடியாது? ஏன்னா கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு கூட இருந்தால் தான் எல்லா நன்மைகளும் கிருபைகளும் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆண்டவர் நம்ம விட்டு எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? தூரம் போயிடவே கூடாது. சத்ரு போராடிட்டே இருப்பான், எப்படியாவது உங்களையும் தேவனை விட்டு பிரிச்சிடணும். கவலைகளை கொண்டு வந்து, பின்மாற்றத்தை கொண்டு வந்து, தேவனை குறை சொல்கிற காரியங்களை கொண்டு வந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து யாரை பிரிச்சிடணும் சொல்லுங்க? உங்களையும், சத்தமா சொல்லுங்க, உங்களையும் தேவன் என்ன பண்ணும்? பிரிச்சிடணும். பிரிச்சிட்டான்னா அவன் உள்ள வந்துடலாம்ல. உள்ள வந்துட்டான் எல்லா வித வேதனைக்குரிய, சாபத்துக்குரிய, பலவீனமான காரியங்களை செய்து விடலாம்ல. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரியக்கூடாது என்பதிலே உறுதியாயிருங்க. ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். வசனம் வாசிங்க, மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை எவ்வளோ பாக்கியத்துக்குரிய தெரியுமா? எவ்வளோ ஆசீர்வாதத்துக்குரிய தெரியுமா? இந்த உலகம் முடிகிற வரையிலும், இந்த உலகத்தில் நீ வாழ்ற வரையிலும் நான் உன்னோட கூட தான் இருப்பேன். இந்த உலகம் முடிகிற வரையிலும், உன் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிகிற வரையிலும் நான் உன்னோட கூட தான் இருப்பேன். ஆமாம். நிறைய பேருக்கு உணர்வே. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏசாமி உங்களோடு கூட இல்லை, என்னோட கூட இல்லைன்னா பாதுகாப்பு இருக்காது. கவனிங்க, பலன் இருக்காது, சுகம் இருக்காது, ஜீவன் இருக்காது, வெற்றி இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது, மேன்மை இருக்காது, மகிமை இருக்காது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், இல்லை என் பிள்ளைகள் முடிவு பரியும் இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நொடி வரையிலும் நான் என் பிள்ளைகளோட தான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சந்தோஷமா. அப்படின்னா என்ன சொன்னா, அவருடைய நன்மைகள் எல்லாமே நம்ம கூட இருக்கும். சத்தமா சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இன்று 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 மாத்திரம் ஆண்டவர் என் கூட இருப்பார், நாளைக்கு மாத்திரம் என் கூட இருப்பார், இல்லை அடுத்த மாதம் மாத்திரம் என்னோட கூட இருப்பார், அடுத்த வருஷம் மாத்திரம் ஒரு லிமிட்டெட் பீரியடில் மாத்திரம் ஆண்டவர் என்னோட கூட இருப்பார்னு சொல்லி தயவுசெய்து நாம் நினைவு கூற வேண்டாம். உலகம் முடிகிற வரையிலும், இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நொடி வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது அவர் கொடுக்கிற சுகம், அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற பாதுகாப்பு, அவர் கொடுக்கிற மகிமை, அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல், அவர் கொடுக்கிற மேன்மை. சந்தோஷமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்தை வணங்குற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. முடியல, பாலா கேட்கணும், ஏன் அவங்கள சபிக்க முடியல?
நீ சபித்தா அவர்கள் சாபமாயிடுவார்களே. இல்லை, அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அதனால தான் நான் வரும்போதே நான் பார்த்துட்டேனே. என்ன பார்த்தேன்? உருவின பட்டயத்தோடு இருக்கிறத பார்த்துட்டேன், ரெடியா இருக்கிறத பார்த்தேன். என்னை சாகடிச்சிடுவாரு. நான் பிள்ளைகளுக்கு எதனா தீமை செய்தான், இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மகிமையிலும் மகிமை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறது, தொழுது கொள்வது வீண் கிடையாது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பெரிய பாக்கியம், நம்மோடு கூட இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். நம்மை தேடி வந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன், நமக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன நீதி இருக்குது, என்ன பரிசுத்தம் இருக்கிறது, என்ன பாக்கியவான்கள் நாம் இருக்கிறோம். ஒன்றும் இல்லையே. ஆனாலும் கூட ஒன்றும் இல்லாத அற்பமாக எனப்பட்ட நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நம்மோடு கூட இருப்பதற்காக. ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் எதில் உயர்ந்தவன், எதில் உயர்ந்தவள், எனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என் கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் இல்லை. ஒரு தகுதியும் இல்லாத, ஒரு பாக்கியம் இல்லாத, உலகத்தால் மறக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு யாரும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மோடு கூட வாசமாக இருக்கும்படி, நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்மை தெரிந்து வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நினைச்சோன்னு வச்சுங்களேன், நம்மளால இருக்கவே முடியாது. ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம், ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்போம். இந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எப்போது நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எரேமியா 30வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 30:1. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை 30:1. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். ஹல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம், எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. பார்த்தீங்களா? பாரு என்ன சொல்றாரு. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. எதுக்காக ஆண்டவர் இருக்கணும்? கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனி தம்பி, கவனி. எதுக்காக ஆண்டவர் இருக்கணும் சொல்லுங்க? எதுக்காக ஆண்டவர் நம்மோட கூட இருக்கணும்? முதல்ல சொன்னேன், தீங்கு ஒருத்தரும் நம்ம மீது தீங்கு என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அதுக்காக கர்த்தர் இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் தீங்கு செய்யாதபடிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருப்பதினால் யாருமே என்ன பண்ண முடியாது, தீங்கு செய்ய முடியாது. ரெண்டாவது பார்க்குறோம், உன்னை காக்கும்படிக்கு. சத்தமா சொல்லுங்க, உங்களை காக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல கவனிங்க. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் யோசிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேண்டும்? இன்னைக்கு இரவிலே உண்டாகும் பயங்கரங்கள் தெரியுங்களா? பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருளிலே நடமாடும் கொள்ளை நோய். எதுவுமே உங்களுக்கு தெரியுதுல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றீங்க, போகிறீங்க, தூங்குறீங்க, உடுத்தி கொள்றீங்க, கடமைக்காக ஜெபம் பண்ணுறீங்க, சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த நாள் என்ன வேணும் அதற்காக அலையிறீங்க, போகிறீங்க, இப்படியே வாழ்க்கை. என்ன நடக்குது இந்த உலகத்தில்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஓ, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதா? இரவில் என்ன நடக்குது, இருளில் என்ன நடக்குது, பகலில் என்ன நடக்குது, மத்தியானத்தில் என்ன நடக்குது? என்ன நடக்குது? இரவிலே உண்டாகும் பயங்கரங்கள், பகலிலே பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருளிலே நடமாடும் கொள்ளை நோய். இதெல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும் சொன்னா, இதிலிருந்து நாம் தப்பிக்கணும்னு சொன்னா, தேவன் இருந்தா தானே, தேவன் இருந்தா தானே, தேவன் இருந்தா தானே. சொல்லுங்க, தேவன் இருந்தா தானே, தேவன் இருந்தா தானே, ஆண்டவர் இருந்தா தானே முடியும், ஏசாமி இருந்தா தானே முடியும். அவர் இல்லாம சொல்லுங்க, அவர் இல்லாம
சத்தம் இல்லைங்க, அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வேணுங்க நம்முடைய வாழ்க்கையில். அவர் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அவர் இல்லைன்னா எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது, நடக்காது. அதனால்தான் கர்த்தர் சாத்தாங்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்டார் தெரியுமா? எங்கேருந்து வர, நீ எங்கேருந்து வர? நல்லாவே தெரியும் ஆண்டவருக்கு அவன் எங்கேருந்து வரான். அவன் என்ன தெரியுமா சொன்னா? பூமி எங்கும் சுத்திட்டார். என் தாசனாகி யோபின் மேல உனக்கு கவனம் வந்துச்சுல. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவன், அவன் மேல தானே உன் கண்ணு போச்சு. சாத்தான் சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டார் எல்லாரையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வேலி அடைச்சி காத்துட்டு இருக்கிறல்ல. யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். என்ன தெரியும்? கர்த்தர் யோபோடு கூட இருப்பதினாலே அவனையும் அவன் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு? வேலி அடைத்து பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் இருந்தாதான் இப்படிலாம் நடக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கலன்றதுக்காக ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. என்ன இப்படி நினைச்சேன், இப்படி யோசிச்சேன், இது கிடைக்கல, அது கிடைக்கல, அது இது பண்ணல, இது இல்லை, அதனால என் கூட ஆண்டவர்ல என்ன கைவிட்டுட்டாரு. நீங்க நினைக்கிறது கிடைக்கலனா, நீங்க நினைக்கிறது நடக்கலைன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இல்லை என்கிற முடிவுக்கு நீங்க வந்துடுறீங்க. தவறு, அது முற்றிலும் தவறானது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா தான் நம்மை காக்க முடியும். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:10. ஹல்லேலூயா. கவனிங்க, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் கூட தான். எவ்வளோ அருமையான, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு முறை தாவீது பாவம் செய்துட்டு உடனே கர்த்தருடைய வல்லமையை உணராம போறான். கர்த்தருடைய தன்னோடு கூட இருக்கிறத இல்லாததை உணர்றான். ஐயோ, என்னை விட்டு கர்த்தர் விலகினதை கொஞ்சம் அப்படியே அவருடைய சமூகம் என்னோடு கூட இல்லாததை நான் உணர்றேனே. எப்பவுமே பாவம் செய்த உடனே ஆண்டவர் உங்ககிட்ட உட்காந்து உங்களோடு சம்பாஷணை பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்காதீங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னைக்கு பாவம் செய்கிறீங்களோ, தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோட கூட இருக்க மாட்டார். இப்போது தாவீது பாவம் செய்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, நிச்சயமாக அவரோட கூட இல்லை. உடனே பாருங்க, இப்படியாய் அறிக்கை பண்ணி கேட்குறாரு. பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 51வது சமயம், அதில் 11வது வசனம் 12வது வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அவன் சொல்றான், உன்னுடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாத, என்ன தள்ளிடாத. நல்லா கவனிங்க, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. கவனிங்க, என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாத. என்னன்னா, உங்களோடு கூட இருக்கிற அந்த உறவை கட் பண்ணிடாதீங்க ஆண்டவரே. நீ என்னோட கூட இருக்கிறத நான் உணரணும் ஆண்டவரே. என்னை விட்டு நீ என்ன போயிடாத ஆண்டவரே. திரும்ப என்ன பண்ண, என்ன பரிசுத்த ஆவி என்னிடத்தில் நீ என்ன பண்ணாத, எடுத்துக்கொள்ளாத. நீ என்கிட்ட இல்லைன்னு சொன்னா
உன் சமூகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளனா, உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிட்டினா என்னோடு இருக்கிற நீர் போயிடுவீர் ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணும்? போயிடும். உம்முடைய ஆவி என்னை விட்டு போயிடுமே. கவனிங்க, கதர்னா எனக்கு வேணாம், எதுவுமே வேணாம், நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு என்ன சொல்லணும்? அப்பா எப்போதும் என் கூடவே இருங்க அப்பா. அவருடைய வாக்கு தத்தமே என்ன தெரியுங்களா? உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்க கூட தான் இருப்பேன். ஆண்டவர் உங்க கூட தான் இருப்பார், உங்களை விட்டு போவே மாட்டார். அவருடைய வாக்கு தத்தம் அது. எப்போ நம்மளை விட்டு போயிடுவார்னா, நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்பொழுது நம்மை விட்டு அவர் என்ன பண்ணுவார்? போயிடுவார். சிம்சோனுடைய மரணம் என்பது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் சொல்லுவாங்க சிம்சோன் மரிக்கும்போது அவனோடு கூட அவனுடைய சத்துருக்களும் மரித்து போனார்கள். அவங்க மரிக்கிறது, துன்மார்க்கம் மரிக்கிறது வேற, அக்கிரமக்காரன் மரிக்கிறது வேற, அபிஷேகம் இல்லாத மரிக்கிறது வேற. புரிஞ்சுட்டீங்களா? தேவன் இல்லாதவர்கள் மரிக்கிறது வேற. ஏன்னா அவங்களுடைய முடிவெல்லாம் நரகம், பாதாளம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மரிக்கிறது வேற, தேவன் இருக்கிறவன் மரிக்கிறது வேற. பாருங்க, அந்த தேவன் அவனை விட்டு நீங்கினார், அவனுக்கு தெரியல. அவனை கொண்டு போய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொண்டு போய், தேவன் அவனோடு இருக்கிறவர்களை கிட்ட நெருங்க முடியல. அவனை யாருமே, தேவனை அவனை விட்டு விலகின உடனே கையை பிடிச்சிட்டாங்க, 2 கையை பிடிச்சி விலங்கு போட்டாங்க, வெண்கல விலங்கு, கண்ணை குருடாக்கிட்டாங்க. கூட்டு போய் மாவரைச்சி எல்லாரும் எதிர்க்க என்ன பண்றாங்க? வேடிக்கை காட்டுறாங்க. கிட்ட நெருங்க முடியாது, அவனை கிட்ட நெருங்க முடியாது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறவர்களும் என்ன பண்ண முடியாது? கிட்ட நெருங்க முடியல. ஒருத்தரும் நெருங்க முடியல, ஒரே ஒருத்தர் கூட நெருங்க முடியல. ஒரே ஒரு தாடை எலும்பு எடுத்து எத்தனை பேர் சாவடிச்சாங்க? எத்தனை பேர் சாவடிச்சாங்க? 1000 பேர் அடி சாவி நொறுக்கி தள்ளிட்டாங்க. ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பு எடுத்து, அவ்வளோ பலசாலி, அவ்வளோ வல்லமை. ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு விலகி போனார்ல, அப்போ அவனுக்குள்ள எல்லாமே போயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களை விட்டு விலகி தூரம் போயிட்டார்னா எல்லாமே போயிடுங்க, எல்லாம் போயிடும். அபிஷேகம் போயிடும், வல்லமை போயிடும், மகிமை போயிடும், வெற்றி போயிடும், தேவனுடைய வார்த்தை போயிடும், சுகம் போயிடும், ஜீவன் போயிடும், பரிசுத்தம் போயிடும், விசுவாசம் போயிடும், எல்லாமே போயிடும், எல்லாம் ஜீரோ ஆயிடும். சத்தம் வரமாட்டேங்குது. ஆண்டவர் விட்டு நம்ம ஒரு நாள் கூட உலகத்தில் எதை இழக்கிறோமோ எதை இழக்கலையோ தேவனை ஒட்டி நான் இழக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? என்றைக்குமே எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது? தேவனை இழந்து போய் விடக்கூடாது. தேவாதி தேவனை இழந்து போய், நல்ல கவனிங்க, எந்த காரணத்தை கொண்டு ஆண்டவர் போயிடும். ஆண்டவர் நம்ம விட்டு போனால் நீங்கள் நினைக்கிறீங்க கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாரு, உள்ள என்ன இருக்கும்? மிச்ச மீதி எது இருக்குமா? மிச்ச மீதி எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக எம்டி, வெறுமை 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 வெறுமை. காத்துட்டே இருக்கிறான் ஒருத்தன், ஆண்டவர் விலங்கிறத பார்த்துட்டே இருக்கிறான். போய் என்ன பண்ண தெரியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? 7 மடங்கு தண்ணிலும் பலமுள்ள பிசாசை கொண்டு வந்து உள்ள புகுந்துக்குவான். அப்போ ஏற்கனவே வேதனையில் பாவத்தில் இருக்கும்போது பட்ட கஷ்டத்தை விட முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகவே கூடாது, நான் உன்னை விட்டு விலகவே கூடாது, எப்போதும் உன்னோடு கூட இருப்பேன். உன் படிப்பை பார்த்து உன்னிடத்தில் வரல, உன் அழகை பார்த்து உன்னிடத்தில் வரல, உன் அறிவை பார்த்து உன்னிடத்தில் வரல, உன் நீதியை பார்த்து உன்னிடத்தில் வரல, உன் பலத்தை பார்த்து நான் உன்னிடத்தில் வரல, உன்னுடைய வரங்களை பார்த்து திறமைகளை பார்த்து நான் வரல. நான் வந்ததே, நான் எந்த நிலைமையில நீ இருந்த தெரியுமா? யோசித்து பாருங்க, எந்த நிலைமையில நான் உன்னை சந்தித்தேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே. அனாதியா இருந்தேனே, திக்கற்றவனா இருந்தங்களே, கைவிடப்பட்ட நிலையில இருந்தனே, ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்தனே, தள்ளப்பட்ட நிலையில் இருந்தனே, மரணத்துக்கு ஏதுவா இருந்தனே, மரண வாசலுக்கு சமயமா இருந்தனே,
அப்பத்தானே நீ என் இடத்துல வந்த. சந்த ரபா லியாக்க ரதுநாமா தீர பாரா தேனா சந்த ரத லரதநாமா. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என்னை தேடி வந்த சூழ்நிலையை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னை விட்டு போகிறதுக்காக நான் உங்ககிட்ட வரல, உன்கூட எப்பொழுது இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, உன்கூட எப்பொழுது இருக்கணும். ஆண்டவருக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? ரொம்ப ஆசை. ஏசாமி பொறுத்தவரை ரொம்ப ஆசை, நம்ம கூட என்றைக்குமே நம்மோட கூட இருக்கணும்னு தான். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணு. ஆண்டவரை என்றைக்குமே என் கூட இருக்கணும். அப்பாவுக்கு வேற சந்தோஷம்லாம் கிடையாது. நம்மோடு கூட இருக்கணும், நம்மை வாழ வைக்கணும், நம்மை உயர்த்தணும், நம்மை பலப்படுத்தணும், நம்மை பாதுகாக்கணும், நம்மை மேன்மைப்படுத்தணும், நம்மை பரிசுத்தப்படுத்தணும், நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்மை கொண்டு அநேகருக்கு என்ன பண்ணாம ஆசீர்வாதமாக அமையணும். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை நல்லா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாருங்க, 2 நாளாகும் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகும் 1:1. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். Praise the Lord. கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனி. நான் சொல்றது மாத்திரம் தம்பி கவனிங்க, பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையை சொல்றேன். பிரதர் இங்க கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். யாரு தெரியுமா? இங்க கவனிங்கம்மா, அம்மா இங்க கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் சாலமோனோடு கூட இருந்து அவனை என்ன பண்ணாரா? மிகவும் பெரியவனாக்கி. திரளான ஆஸ்தி. அவனுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஞானமுள்ள ராஜா இருந்ததில்லை, அவனுக்கு பின்னாடி இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய மகிமை நிறைந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஞானத்தை கொடுத்தார். எங்கும் இளைப்பாறல கர்த்தர் கொடுத்தார். காரணம் தெரியுமா? தேவன் அவனோடு கூட இருந்ததுனால. தேவன் அவனோடு கூட இருந்ததுனால. தேவன் அவனோடு கூட இருந்ததுனால. இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம நம்மளை சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? அப்படி இல்லைன்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா தேவனுடைய பாதத்தில் விழுந்துரு போய், ஐயா எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம், நீர் மாத்திரம் எனக்கு வேண்டும் ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீங்க மாத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் உள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டினா உன் இருதயம் பொல்லாத அவிசுவாச இருதயம், அது நம்பிக்கை இல்லாத இருதயம். அது தேவனை விட்டு பின்வாங்கிடாத. தேவனோடு இருக்கும்போது அவர் விட்டு தூரம் போயிடாத. அப்படிப்பட்ட பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் ஒருத்தருக்குள் இல்லாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்மை விட்டு போயிட்டார்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய ஆசை வாஞ்ச விருப்பம்லாம் என்ன தெரியுமா? நம்மோடு கூட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அது அப்படியே நிறைவேறணும். இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடுற கடைசி நொடு வரையிலும் கர்த்தாவே நீ என்னோட கூட இருக்கணும். அதுதான் எனக்கு பலம், அதுதான் எனக்கு சமாதானம், அதுதான் எனக்கு சுகம், அதுதான் எனக்கு இளைப்பாறுதல், அதுதான் எனக்கு மேன்மை, அதுதான் வல்லமை, அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அதுதான் வெற்றி, அதுதான் மகிமை, அதுதான் சுகம், அதுதான் ஜீவன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, சத்தமா நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் வெண்கல அலங்கமாய், இரும்பு தூணாய், அரணிப்பான பட்டணமாய், அக்கினி மதிலாய், மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், பட்சிக்கிற அக்கினியாய், தாகம் தீர்க்கும் கண்மலையாய், ஹல்லேலூயா, திடனாய் பலமாய் நம்மோடு கூட இருக்கிறார் அவர். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். நிறைவானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா குறைகளும் ஒளிந்து போகும், எல்லா குறைகளும் ஒளிந்து போவோம். ஹல்லேலூயா. எல்லா குறைகளும் ஒளிந்து போகும். சத்துரு பார்ப்பான்,
சத்துரு என்ன பண்ணுவான்? பார்ப்பான், பார்த்து பயந்து நடுங்குவான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறத பார்த்து. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறத பார்த்து. சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறத பார்த்து சத்துரு, சொல்லுங்க, சத்துரு நடுங்குவான், நடுங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு எதுவுமே வேணாம். பாருங்க, ஒரு சின்ன ஒரு கதையை ஆண்டவர் சொல்லி விளக்குறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம். நாற்பத்தி 4வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க ஒரு வயல் வழியா போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் நீங்கள் உற்று பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புதையல் இருக்குது. ஆனால் அது உங்களுடைய நிலம் கிடையாது, உங்களுடைய நிலம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் யாருக்குன்னா சொல்லுவீங்களா? வா வா, ஒரு புதையல் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? அங்கேயே உட்காந்துவீங்க, அந்த பள்ளத்து மேலேயே உட்காந்துருக்கீங்க. யாருக்கு தெரியும்? ஏன்ப்பா உட்காந்துக்கிற? சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏம்மா உட்காந்துட்டு இருக்கிறேன்? சும்மா தான் உட்காந்து. ஏன் உள்ளே என்ன இருக்குது? புதையல் இருக்குது. ராத்திரி ஆன உடனே மொத்த மண்ணெல்லாம் போட்டு செடி வச்சுட்டு வந்துடுவீங்க. ஏன்னா நோண்டுனா, ஜேசிபி வச்சு நோண்டினா என்ன ஆகும்? யாருடைய நிலம்? சும்மா விடுவான். அவங்ககிட்ட சொன்னாலும் பிரச்சனை. ஏன்? அந்த பொக்கிஷம் அவனுக்கு சொந்தமாயிடும். என்ன பண்ணுவான் தெரியும்? என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு இருக்கிற வீடு, நிலம், சொத்து சுகத்தில் என்ன பண்ணுவோம்? எவ்வளோப்பா சொல்கிற அந்த நிலம்? 2 லட்சம். இந்தா 10 லட்சம் புடி. ஏன்பா உள்ள காசு கொடுக்குற? சும்மா தான் புடி, எனக்கு அந்த நிலம் வேணும். ஏன்? உள்ள என்ன இருக்கு? அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. நிலத்துக்காரன், என்னடா இது, குறைஞ்ச விலை போகிற நிலத்தை இவன் என்ன பண்ணுறான்? அதிகமாக காசு கொடுத்து வாங்குறானே. ஆனால் அவனுக்கு தெரியாது அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி. நமக்கு கொண்டி தான் தெரியும் பொக்கிஷம். நான் சொல்கிறேன், ஏசாமி பொக்கிஷங்க. ஆண்டவர் பொக்கிஷம். உன் கண்ணுக்கு தென்பட்டு இருக்கிறார், உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறார். உனக்கு உள்ளதை எல்லாத்தையும் கொடுத்து அந்த பொக்கிஷத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் இழந்துரு, எல்லாவற்றையும் இழந்துரு. அவருக்காக எல்லாவற்றையும் கெயின் பண்ணி வைக்க, எல்லாவற்றையும் எதையில உனக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழந்தாலும் ஆண்டவர் உன் கொடுக்க வேண்டியதெல்லாம் அளவில்லாத மகிமையான காரியங்கள் எல்லாம் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பொக்கிஷம், ஆண்டவர் ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அற்பமாக எண்ணிடுறீங்களா ஆண்டவரை? ரொம்ப வேதனையா இருக்கு. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு சாதாரண அழிந்து போகிற மனுஷனுக்கு கொடுக்கிற கனத்தையும் மரியாதையும் ஆண்டவருக்கு செலுத்தாம போறீங்களே. உன் ஜீவனின் பலனானவர் அவர். உன்னை காக்கிற கண்மலை அவர். உன்னை ஜெனிப்பித்த பிதா அவர். எங்க போது நம்முடைய கனம்? எங்க போது அவருக்கு செலுத்த வேண்டிய அன்பு? இல்லை. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல போய் உங்களை அர்ப்பணிச்சு, என்னை விட்டு நீங்க போகவே கூடாது ஆண்டவரை. உலகத்துல நீங்க எனக்கு போதும் ஆண்டவரை. நீங்க வாழ. பிசா சொல்லுவான், இல்லை இல்லை, அவர் வேணாம், அவர் வேணாம், அவர் வேணாம், அவர் வேணாம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் கிட்ட சொன்னார், ஏவாள் கிட்ட சொன்னாரு, அதை நீ சாப்பிடுற நாள்ல நீ சாகவே சாவாய். பிசாசு சொன்னா நீ சாவ மாட்ட. ஆனா பாருங்க, ஆண்டவர் அவர்களை விட்டு போனதினால்தான் நித்திய ஜீவனை இழந்து போனார்கள், இளைப்பாறுதலை இழந்து போனார்கள், பரிசுத்தத்தை இழந்து போனார்கள், பலனை இழந்து போனார்கள், பாதுகாப்பை இழந்து போனார்கள். சொல்றேன், ஆண்டவரை இழந்துராத. என்னைக்குமே ஆண்டவரை இழந்துராத. உட்கார், போய் உட்கார், அவரை கனப்படுத்து. அவரே உனக்கு ஜீவன் தீர்க்க ஆயுஷ்மான். அவரை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள்.
அவரை உறுதியா பற்றிக்கொள். விட்டுடாத விட்டுடாத விட்டுடாத. அவரால் என்ன பலன் நினைச்சிடாத. நிறைவான பலன் உனக்கு. ஆபிரகாம் பச்சனர், உனக்கு மகா பெரிய பலன் நான், மகா பெரிய பலன் நான். சும்மா இல்லை ஆண்டவர், சும்மா இல்லை ஏசாமின், சும்மா இல்லை. எல்லாத்தையும் போல அவரையும் ஒன்று நினைச்சிடாத. இல்லை இல்லை, சத்தமா சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, சத்தமா சொல்லுங்க. இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நீ வேறப்பா, நீர் வேறப்பா, வேறப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை காக்கிறவர் நீர், என்னை தப்புவிக்கிறவர் நீர், என்னை ரட்சிக்கிறவர் நீர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் நீ வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். எல்லாம் யாரும் அங்கங்கே போவாதீங்க, கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில்